ஒரு சட்டப்பூர்வமான போராட்டங்களில் கோர்ட்டு கேஸு, காவல்துறை கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் அண்ணன் தம்பி தகராறுகள் இருக்கின்றன, ஒரு அக்கா தங்கை தகராறுகள், வீட்டை பிரிச்சுக்க முடியல, காட்டை பிரிச்சுக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மார்ச் மாதத்திலேயே உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள். அம்மா அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த அம்மாவும் அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான அத்தனை நம்பிக்கைகளும் உருவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. முழுமையாக பாதிப்புகளிலிருந்து வெளியே வர முடியாதவர்கள் அனைவருக்குமே அந்த அத்தனை அமைப்புகளும் நல்லா இருக்கக்கூடிய விடியல் நிஜமாகவே வந்துவிட்டு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சும்மா சொல்கிறீங்க மாதம் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே இந்த தடவை ஜோதிடர் சொன்னார், ஏதோ குருஜி சொன்ன மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரியாக. அரசு வேலைக்கு அடிக்கடி பரீட்சை எழுதி ஏமாந்து போனவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அப்படியே நல்ல விதமாக. கடந்த காலத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை, பிரிஞ்சு போயிடலாம்ன்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே பிரிஞ்செல்லாம் போக வேண்டாம், சேர்ந்து வாழ்ந்து பாருங்கள். அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக ஏதாவது மார்ச் மாதத்தில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எதனா இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் ஒரே இடத்துல நிலையாக இருக்க, மாதாந்திர கிரகங்கள் எப்போவுமே மாறிக்கிட்டே தானே இருக்கும். கும்பத்தில் ஒரு 5-6 கிரகங்கள் ஒன்றாக கூடுகின்ற தன்மை இப்போது மார்ச் மாதத்தில் உண்டு. மார்ச் மாதத்தில் 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் ஆகிய 5 கிரகங்கள் அப்படியே கும்பத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. ஏதாவது ஒரு கெடுதல் வந்துருமாங்க ஐயா? 5 கிரகம் ஒன்றா சேர்றதுனால ஏதாவது ஒரு கெடுதல்கள் வந்துருமா? அதுவும் ராகு கூட சேருதே. 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 4 கிரகங்கள் ராகுவோடு சேருதே. பொதுவாக ராகுவோடு சேரக்கூடிய கிரகங்களால் ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் என்றாலும் கூட குரு பார்த்தால் அது சுபத்துவத்தை அடைகின்ற காரணத்தினால இந்த தடவை 5 கிரகங்கள் கும்பத்தில் கூடுகின்றதுனால பெரிய சோதனைகள் எதுவுமே 12 ராசிக்காரர்களுக்கும் வரவே வராதுன்றதுதான் உண்மை. ஒரு கெடுதலை குருபார்க்க கோடி நன்மை இல்லையா? அப்போ குருபார்க்கக்கூடிய ஒரு தன்மை நன்றாகவே இருக்கிறது. ஆகவே பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லை. மார்ச் மாதத்தில் மாதாந்திர கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மூவருமே கும்பத்திலும் மீனத்திலுமாக மாறி இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏதாவது இருக்குங்களா? சுக்கிரன் உச்சத்தை அடைகிறார். இயற்கை சுபகிரகங்களில் குருவும் சுக்கிரனும் தான் பெரிய கிரகம். அப்போ அந்த சுக்கிரன் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு தன்மை ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் கலைத்துறை போன்ற அமைப்புகள், ஒரு சொகுசு சார்ந்த விஷயங்கள், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அளவுக்கு சுக்கிரனுடைய உச்சத்தினால ஒரு பெரிய அளவு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பொதுவாக எல்லாருக்குமே நல்ல பலன்கள் பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும், தீய பலன்கள் இருக்காது என்பதை சொல்லிவிட்டு 12 ராசிக்காரர்களுக்கு இப்போது தனித்தனியான பலன்களை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த மார்ச் மாதம் நல்ல மாதம். 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூடுகின்றன. 6ஆம் அதிபதியான புதன் 6ஆம் இடத்திலேயே 6 என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் மற்றும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாயை குரு பார்ப்பது என்பது பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. 5ஆம் அதிபதி குருவின் பார்வையில் 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். 6ஆம் அதிபதி 6க்கு 6ல் மறைஞ்சிருக்கிறார்ன்றது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நிலைமைகள்லையும் ஒரு பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக உண்டுங்க. என்னென்ன வெற்றிகள்? வயதிற்கேற்றார் போல் எதை வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சட்டப்பூர்வமான போராட்டங்களில் கோர்ட்டு கேஸு, காவல்துறை கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் அண்ணன் தம்பி தகராறுகள் இருக்கின்றன, ஒரு அக்கா தங்கை தகராறுகள், வீட்டை பிரிச்சுக்க முடியல, காட்டை பிரிச்சுக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மார்ச் மாதத்திலேயே உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சில நன்மைகளை, இளைய பருவத்தினருக்கு போட்டித் தேர்வுகள், ஒரு பரீட்சை எழுதுகிறேன், ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறேன், அந்த வெற்றி வேணும், இந்த வெற்றி வேணும். சிலருக்கு காதலில் கூட வெற்றி என்பதை உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் அப்படியே சனி கூட சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. 12ஆம் இடத்துல அப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை என்ன நடக்கும்? மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் முழுக்கவே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களால்
பெண்கள்னாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் அம்மாவும் பெண்ணு தான், அக்கா தங்கச்சியும் பெண்ணு தான், மனைவியும் பெண்ணு தான், தான் பெற்ற மகளும் பெண்ணு தான். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பவர்களுக்கு ஏற்ப பெண் வழி உறவுகளால் நல்ல செலவுகள், மங்கள செலவுகள்னு சொல்லுவோம். சுக்கிரன் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்க மாட்டார். குறிப்பாக தாத்தா பாட்டிகள் போன்றவர்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு இருக்கலாமே தவிர நடுத்தர வயது பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் நற்செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சுக்கிரன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்தாலே மேஷராசிக்காரர்களுக்கு காதல் கை கூடக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நானும் நம்ம 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா குடும்பம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, புரிந்துணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நட்புகளுக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பாடுகள் கலையக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடி கிடக்கக்கூடிய அற்புத நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் கண்டிப்பாக சோதனைகள் எதுவும் இருக்கவே இருக்காது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளில் சேர முடியாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போ அந்த துறைகளில் சேரக்கூடிய போட்டித் தேர்வுகள்னு சொல்லுவேன், துறைகளில் சேரக்கூடிய அமைப்புகள், அல்லது வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் தற்காலிகமாக வேலையை பார்த்தவங்க எல்லாருக்குமே நிரந்தரமாகக்கூடிய தன்மை, வேலையில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இளைய பருவத்தினராக இருக்கட்டும், நடுத்தர வயதுக்காரர்களாக இருக்கட்டும், கடன் தொல்லைகள் நீங்குதல், செக் ரிட்டன் கேஸு, கிரெடிட் கார்டு கேஸு, இதிலெல்லாம் இது வரைக்குமே கொஞ்சம் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மை என பெரும்பகுதி நாட்கள், குறிப்பாக சொல்லப்போனால் முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு. பிற்பகுதி 15 நாட்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறார். அதுலேயும் 11ஆம் இடத்துல அவர் நண்பரோடு சேர்ந்து உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 10 மாதம் 11 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைவார். அப்போ லாபஸ்தானத்தில் அவர் பெரிய அளவில் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு பிரமாதமான நல்ல அமைப்பு. ஆக என்ன நடக்கும்? அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும், நல்ல செய்கைகளை செய்வீங்க. இதுவரைக்கும் பாராட்டு கிடைக்காதவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, ஒரு திடமான அமைப்புகள், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை இது வரைக்கும் எந்த பேர் கை கொடுக்கல. ஒரு வீடு வாங்க முடியல, வண்டி வாங்க முடியல, அல்லது எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க, நானும் தான் சம்பாதிக்கிறேன், சொத்து சேர்த்த பாடு இல்லையே என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நீங்கள் சொத்து சேர்ப்பதற்கான ஆரம்ப அமைப்புகள், சொத்து சேர்க்கணும்னா நாங்கள் வருமானம் வரணும் இல்லையா? அப்போ அந்த வருமானங்கள் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல முதல் 15 நாட்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் போன்ற 4 கிரகங்கள் சேர்ந்திருப்பது, 5 கிரகங்கள் சேர்ந்திருப்பது, மிக மிக முக்கியமாக தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு கொடுப்பினை உள்ள மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இரட்டை வருமானம் குடும்பத்துக்கு வரணுங்க. இந்த காலத்தில் ஒன்றும் சரியாக வரலைங்க. நான் ஒரு பக்கம் சம்பாரித்தா மனைவி ஒரு பக்கம் சம்பாரித்தா தானே என்னோடதையாவது நம்ம செலவு பண்ணிவிட்டு ஒரு வருமானத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்கலாம், காடு வாங்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு கல்வி செலவு, குழந்தைகளை நினைச்சார் போல் நம்ம படிக்க வைக்கிறது, அவங்கள முன்னேற்றுறதுன்ட்டு சில பட்ஜெட் எல்லாம் போட்டிருப்பீங்க பாருங்கள். அந்த பட்ஜெட் எல்லாம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் அமைப்பினால் மாதம் முழுவதும் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாயுடைய இயக்கம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருக்கிறது. எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தொட்டத்து துலங்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையும். மருத்துவ படிப்பு படிக்கணும், நீட்டு நல்லா எழுதணுன்றவங்க எல்லா மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு 1-2 வருஷத்திற்கு கண்டிப்பாக சாதனைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருப்பதால் வயதிற்கு ஏற்றாற் போல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் முனைவோர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் நிச்சயமாக இருக்காது. விவசாய பெருமக்களுக்கும் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற வல்லமை இருக்கும். முன்னர் சில இடங்களில் பேரை கெடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்படி செய்ய முடியல, இப்படி செய்ய முடியல, இந்த இடத்துல வாக்கு தவறி போச்சு, இந்த இடத்துல பேச முடியாமல் போச்சுன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது அந்த பெயரை காப்பாற்றக்கூடிய எதிலும் ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குங்க.